அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே முழுவதும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தினாவே எங்களுக்கு வருடம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கிருஷ்ணருடைய வேடம் அணிவிச்சு நாங்கள் அழகாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலை நேரத்தில் தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நான் எழுந்துட்டேன். வாசலில் பார்த்தீங்கன்னா அழகாக கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் வைத்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் தான் போட்டிருந்தேன். பார்க்கவே பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் நீட்டாகவும் வரைஞ்சாச்சு. பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மருக்கே உரிதான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அதிகாலை நேரத்தில் தான் பிரம்மர்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அதிகாலையில் நம்ம வாசலில் கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. வருஷம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேடம் போட்டு அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து அவங்க அந்த கிருஷ்ணர் வேஷத்தில் தான் இருப்பாங்க. ரொம்பவுமே வந்து மனதுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டிவைனாக இருக்கும் வீடே. வாசலில் பார்த்திங்களா தீபம் ஏற்றி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பாதம் அரிசிமாவோட அந்த பாதம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அணையா தீபம் ஏற்றி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டே வந்து விடிய ஆரம்பிக்குது. மகாவிஷ்ணுவோடைய 9வது அவதாரம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம். ஏன்னா கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரியான ரொம்ப முக்கியமான பொருளில் பார்த்திங்கன்னா துளசியும் வந்து வருது. அதனால் துளசி மாடத்தில் நம்ம விளக்கேற்றி தீபம் வைக்கிறது இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். அதனால் பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் தீபம்லாம் ஏற்றி வச்சு அழகாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து பூக்கள் இதெல்லாம் கட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கதம்பம் கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து அதுவும் வந்து இன்றைக்கி ரொம்ப வாசனை ரொம்ப மிகுந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம கண்ணருக்கு அணிவிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து மாலை கொஞ்சம் கோர்த்துட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் லஞ்ச் இது மாதிரியான எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கிருஷ்ணருக்கு வந்து ஃபுல் டே பார்த்திங்கன்னா விரதம். அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும் தேவையான டிஃபன் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் தான். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் போய் அங்கேயும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுனால அங்கேயும் போயிட்டு அங்கே வந்து கிருஷ்ணரை வழிபட்டதுக்கப்புறம் கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கிருஷ்ணருடைய வழிபாட்டில் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு வளம் தரும் வலம்புரி சங்கு வச்சு வழிபடுறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மகாவிஷ்ணுவனுடைய மனைவி பார்த்திங்கன்னா லட்சுமி தாயார். அவங்க வந்து இந்த வலம்புரி சங்கில் வாசம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வலம்புரி சங்கு வச்சு வீட்டில் வழிபடுறது ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வலம்புரி சங்கும் கூட பூஜையில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தம்பிகளுக்கும் வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கிருஷ்ணருடைய படம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து 2 பேருக்கும் வியர் பண்ணி விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா காம்போ ட்ரெஸ் நிறைய மாடல்ஸில் இருந்தது. எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சனால பார்த்திங்கன்னா இதே நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப வந்து ப்ரிட்டியாக அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க பண்ணுற சேட்டைக்கு வந்து நம்ம அவங்கள மேக்கப் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். கிருஷ்ணருடைய வேடத்துக்கு ஏற்ற மாதிரி ராமம் போட்டு அழகாக வந்து கிரீடம் அதுக்கப்புறம் மிச்ச ஜுவல்ஸ் எல்லாம் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு அவங்கள இப்போ ரெடி பண்ண போகிறேன். கைக்கு போடுற அட்டிகை அதுக்கப்புறம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபேன்சி ஐட்டம் தான். அதுக்கப்புறம் கழுத்துக்கு போடுற அந்த பவளப்பாசி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே வாங்கியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து கம்மியான ப்ரைஸ் தான். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு டிலே ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே இருக்க ஸ்டோரில் வாங்கிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆப்டாக இருந்தது. ஃபைனலாக நம்ம வீட்டு கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா கிரீடம் மட்டும் வச்சா முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக அவங்களோட லுக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. குட்டி கிருஷ்ணர் மாதிரியே இருந்தாங்க. அவங்களுக்கான புல்லாங்குழல் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்களுடைய பாதம் பதிச்சு நம்ம பூஜை அறை வரைக்கும் வந்து நடக்க விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசி மாவும் வந்து கலந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாதத்தில் வச்சு நடக்க விட்டுறது அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டாரு. அழகாக புல்லாங்குழல் வச்சு ஊதும் பொழுது பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து நேரில் பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து கிருஷ்ணருடைய வேடம் நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக அரிசி மாவில் கிருஷ்ணருடைய பாதம் பதிச்சு பூஜை அறை வரைக்கும் நம்ம வைக்கிறது வழக்கம். அதனால் குழந்தைங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பாதம் வந்து அழகாக வந்து மெதுவாக வச்சு பூஜை அறை வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதம் வந்து பதிச்சாச்சு. இந்த கிருஷ்ணர் வேடம்லாம் பார்த்திங்கன்னா கை குழந்தைங்கள்லேருந்தே ஒரு 10-12 வயசுக்குள்ளேயே நம்ம வந்து வேடமெல்லாம் அணிவிச்சிட்டா தான் உண்டு. இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து அவங்கள இந்த மாதிரி வேடம் போட சொன்னாவே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாதம்லாம் வச்சாச்சு. இப்போ அந்த அச்சிலே மேலாக்கில் நான் வந்து அந்த அரிசி மாவில் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் வந்து தெளிவாக வச்சுட்டேன். குழந்தைக்காக வழிபடுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதமெல்லாம் வரைஞ்சி பூஜை அறையில் கிருஷ்ணரை வந்து நினைச்சு விரதம் இருந்து பூஜை செய்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து வழிபடுறது குழந்தை வரம் வேண்டி வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அவசியமான ஒரு பூஜைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கிருஷ்ணருடைய பாதம் எல்லாம் வரைஞ்சாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அவங்க எல்லாம் டாய்ஸ் விளாண்டுருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாதத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா 1-2 பொருட்கள் மட்டுமே வந்து நான் வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். மித்தப்படி வந்து மித்த நெய்வேத்தியம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜி நாயுடு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்திங்கன்னா நான் வந்து பிஜி நாயுடில் தான் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 வகையான ஸ்வீட் இருந்தது. இனிப்பு, காரம் அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்டேயே நான் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த பேக்கில் என்னென்ன காரம், இனிப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து பெரிய முறுக்கும் இருந்தது, சின்ன முறுக்கும் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பிஜி நாயுடில். ஸோ அதனால் வந்து அங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தட்டை வடகம், அதிரசம் இது எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சீடையிலேயே பார்த்திங்கன்னா இனிப்பு சீடை, கார சீடை அப்படின்னு 2மே இருந்தது. இனிப்பில் பார்த்திங்கன்னா கடல மிட்டாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருந்தது. கம்மியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேக் பார்த்திங்கன்னா 350 ரூபி. அதோடு சேர்ந்து பால், நெய், வெண்ணெய், அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் மட்டும் இதோட சேர்த்து காம்போவாகவே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து வைக்கிறதுக்கு பழங்க எல்லாமே வாங்கியாச்சு. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறம் திராட்சை பழம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்காக வாங்கியாச்சு. நான் எப்போயுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வீட்லேயும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வந்து நடத்துவாங்க. அதனால் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பகவத்கீதையெல்லாம் படித்ததுக்கப்புறம் அங்கே அம்மா வீட்லேயும் போய் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் அங்கேயும் வழிபடுவோம். இப்போ தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சு. இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து தயாராகிட்டாங்க. எல்லோரும் ரெடியாக சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. இப்போ வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தூப ஆராதனைலாம் காமிச்சு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
கிருஷ்ணரோட வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரியான நெய்வேத்தியம் எல்லாமே வந்து சிறப்பாக வச்சாச்சு. பால் சம்மந்தப்பட்ட நெய்வேத்தியம் எல்லாம் நான் வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மயில் தோகை வைக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வலம்புரி, சங்கு, புல்லாங்குழல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள். இது எல்லாத்தையும் வந்து அருகில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து எப்படா மேக்கப் வந்து கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்லேயே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இருப்பா நம்ம வந்து சாமிக்கெலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். என்னதான் குழந்தைங்க சேட்டை பண்ணாலும் அதான் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ பூஜைக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ தீபதூப ஆராதனையும் காமிச்சிட்டு நம்ம பூஜையை வந்து சிறப்பாக முடிச்சுக்கலாம். சிறப்பாக பார்த்தீங்கன்னா பூஜையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து பிடிச்ச நெய்வேத்தியத்தை எடுத்து கிருஷ்ணருக்கு வந்து ஊட்டி விடலாம். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, அந்த பூஜையில் நம்ம அந்த கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியத்தில் தான் அந்த பூஜை வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம நெய்வேத்தியமும் இப்போ படைச்சாச்சு. இப்போ பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சு. இப்போ கிருஷ்ணரை சுற்றி பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து பெருமாளுக்குரிய தீபம் தான் ஏற்றி வச்சுருக்கேன். சங்கு சக்கரம் இருக்க தீபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி சிலை வந்து சின்ன சிலை நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளியில் கோமாதா சிலை, அதுக்கப்புறம் துளசி மாடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அருகிலேயே சுற்றி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து அவர் சுற்றி இருக்க மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச நெய்வேத்தியத்தை அவங்க இப்போ எடுத்து சாப்பிட போகிறாங்க. நான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க. ஆனால் முக்கியமான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பூஜை இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் தவறாமல் செய்வேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் காட்டுறது தான். வெண்கடுகு அதுக்கப்புறம் சாம்பிராணி கட்டி பால் சாம்பிராணி ரெண்டையும் கலந்து நான் வீடு முழுக்க பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் வந்து காட்டுவேன். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளியே போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும், எந்த ஒரு கஞ்சிஸ்டியும் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்களுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது செய்கிறது நான் அவசியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து சாம்பிராணி தூபம் காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் முக்கியமான பண்டிகை நாட்கள் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் செய்கிற நாட்கள்லையும் கண்டிப்பாக வந்து எல்லா மூலை முடுக்கு அப்படின்னு நம்ம உபயோகிக்கிற ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம யூஸ் பண்ணாத ரூமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மூலை முடுக்கு எல்லாத்துலேயும் வந்து சாம்பிராணி தூபம் காட்டுறது ரொம்ப அவசியம். பால் சாம்பிராணி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி காட்டுறப்ப ரொம்ப மணமாக இருக்கும். இதோட நம்ம வெண்கடுகு வந்து எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு திஷ்டியும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெண்கடுகு சேர்க்குறோம். நம்ம இந்த வெண்கடுகு சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கூட வந்து நம்ம வெண்கடுகு வச்சு நம்ம சுற்றி அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல வந்து அந்த பொருட்களை வந்து சேர்த்துடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூஜையும் வந்து சிறப்பாக முடிச்சாச்சு. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து திரும்பவும் மாற்றிட்டு இப்போ நாங்கள் அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் சொன்னேன்ல, ஸோ நம்ம அங்கேயும் வந்து கிளம்ப போகிறோம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா என் பெரிய தம்பி ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்த ஃபோட்டோ.
6 மந்த் இருக்கப்போ அப்போ தான் அவர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. அப்போ நல்லா குளுகுளுன்னு சப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டில் வந்து எடுத்திருக்காங்க. இதை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாசல்லேருந்து நம்ம பூஜை அறை வரைக்கும் பார்த்திங்கன்னா அழகாக கிருஷ்ணருடைய பாதம் புல்லாங்குழல் வச்சு அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ வாசலில் பார்த்திங்கன்னா 2 குட்டி கிருஷ்ணன் வந்து அமர்ந்திருக்காங்க. நம்மளை வந்து அப்படியே ரிசீவ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இப்போ அழகாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். அழகாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பகவத்கீதையும் வந்து படிச்சுட்டு இருந்தேன். மனதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நிறைவான ஒரு டேயாக தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணருடைய அருள் வந்து எங்களுக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நான் இறைவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணனை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணன் எல்லோரும் வந்து இப்போ நாங்கள் வெளியில் வந்து அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து புது ட்ரெஸ் தான், ஜிப்பா மாடல். இது பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு இதுவும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வச்சு பூஜையும் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நெய்வேத்தியம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரியான எல்லா நெய்வேத்தியமும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நெய்வேத்தியத்தில் இருந்தது. கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால், நெய், வெண்ணெய், தயிர், அப்புறம் பால் சம்மந்தப்பட்ட எல்லா நெய்வேத்தியமே இருந்தது. அதுக்கப்புறம் லட்டு, லவா லட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாப்பழம், பிஸ்கட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக வச்சுருந்தாங்க. நானும் போய் அங்கே சிறப்பாக பூஜை பண்ணி நல்லா வந்து சாமி கும்பிட்டாச்சு. அங்கேயும் போய் கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெயெல்லாம் ஊட்டி விட்டாச்சு. பூஜையும் வந்து அங்கேயும் சிறப்பாக முடித்தாச்சு.
வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக செலிப்ரேட் பண்ணி நல்லபடியாக பார்த்திங்கன்னா பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து உட்காந்து பிரசாதம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருந்தது. கொழுக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரத்திலாம் காமிச்சு இங்கே வீட்லேயும் சிறப்பாக பூஜையை முடிச்சுட்டு கண்ணன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வருஷம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை செஞ்சுட்டு அம்மா வீட்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோவிலில் ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே கிருஷ்ணருடைய வேடம் போட்டு நிறைய குழந்தைங்க வருவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கனால அவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா அழகாக கேப்சர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய பாடல், ஏதாவது முக்கியமான மந்திரங்கள் இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சதை வந்து சொல்லுவாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாம் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீட்டு செல்லம் அத்வைத்தும் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொன்னார். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே வந்து டே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாருக்கும் பிரசாதமும் வந்து கொடுத்தாங்க. பிரசாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் இது மாதிரி தான் வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக எங்களுடைய வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி எங்களோட கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன் எல்லாமே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை ஸ்வீட் மாம் சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.